ஹாய் காய்ஸ். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின். அவங்களும் ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, நீங்க டாங்டாங்கோடைய அம்மாவான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினுடைய குழந்தை பேரு டாங்டாங். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க பையனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப எமர்ஜென்சி ரூம்ல இருக்காங்க, நீங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இப்போ அடிச்சு புடிச்சு அழுதுட்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாங்டாங்க பாக்குறாங்க. டாக்டர் ஹீரோயினை பார்த்து கால் அடி பலமா பட்டிருக்கு அண்ட் பிளட் லாஸ் ரொம்பவும் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே இப்ப குழந்தைக்கு சீக்கிரமா பிளட்டே ஏத்தணும், ஆனா எங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்ல, அவனுடைய பிளட் வந்து பி டைப்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஐயோ என்னுடைய பிளட் டைப் ஏதானு, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ அங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அவர் எதுவுமே புரியாம, ஏமா நான் எப்படிமா காப்பாத்த முடியும்னு கேக்குறாங்க. ஹீரோயின் நீங்க பிளட் தந்தா கண்டிப்பா முடியும், டாங்டாங்கோடைய பிளட் குரூப்பும் உங்களுடைய பிளட் குரூப்பும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. சோ இவரு தான் நம்ம படத்தோடைய ஹீரோவே. இப்போ ஹீரோயின் பக்கத்துல வந்து என்னோடைய பிளட் குரூப் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றதுனே தெரியாம அப்படியே ஹீரோவோடைய கால்ல விழுந்து என் பையனை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா ஹீரோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் என்னால உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிளம்ப போறாங்க. ஹீரோயின் இப்ப ஹீரோவை பார்த்து டாங்டாங்கோடைய அப்பாவே நீங்க தானே சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நைட் ஆகுது. ஹீரோயின் ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இப்போ ஹீரோயினை பார்த்து, இன்னைக்கு மார்னிங் நீ சொன்ன பதிலுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும், அதனால நீ எதுவும் நினைக்கலனா நம்ம 2 பேரும் கார்ல போய் பேசலாமான்னு கேக்குறாங்க. இப்ப அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயினை பார்த்து, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அதுல ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு ஞாபகமே இல்ல. ஹீரோக்கே ஞாபகம் இல்லாத போது நாமே ஏன் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நம்ம குழந்தைய இழக்கணும், நானே ரொம்பவும் ஏழை பொண்ணு, அவர் என்னை ஏத்துக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு ஹீரோயின் இப்போ என்ன மன்னிச்சிருங்க, நான் போய் சொன்னேன், டாங்டாங் ஒன்னும் உங்களுடைய பையன் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்டி, அப்புறம் எப்படி என்னுடைய டிஎன்ஏவும் டாங்டாங்குடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆன உடனே ஹீரோ கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு, டாங்டாங் என்னுடைய பையன், ஹீரோயினால டாங்டாங்க பாதுகாப்பா பாத்துக்க முடியாது, அதனால என் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவருடைய வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் சமைக்கிறேன்னு சொல்லி கிச்சனை பத்த வச்சிருக்காங்க. அதெல்லாம் காட்டி, ஹீரோயின் கூட இருக்கிற வரைக்கும் டாங்டாங்கால பத்திரமா இருக்க முடியாது, அதனால எங்க குழந்தை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. இப்ப கோர்ட்டும் டாங்டாங் ஹீரோ கூட இருக்கிறது தான் கரெக்ட்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல வந்து, இதுக்கப்புறமா டாங்டாங் எனக்கு தான் சொந்தம், நீ எப்பவுமே அவன் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்து, நீ எப்ப இவன் வாழ்க்கையில வந்தாலுமே எனக்கு வலியை தான் தரேன்னு சொல்லி அவரை கன்னத்துல அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோவுடைய ஹாஃப் பிரதர் ராமோ ஹீரோயின் பின்னாடி தான் வராங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ டாங்டாங்க ஸ்கூல் முடிச்சதுமே வந்து கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் கார் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. பாப்பாவோ ஹீரோயினை பார்த்து, அம்மா இன்னும் ஃபாஸ்டா வந்து என்ன புடிங்கமான்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோ காரை நிறுத்த சொல்றாங்க. கார் ஸ்டாப் பண்ண உடனே பாப்பாவும் கீழே இறங்கி ஓடி வருது. அப்படியே ஹீரோயினை பார்த்து, மம்மி மம்மி நீ இன்னும் ஃபாஸ்டா ஓடி வரணும் மம்மின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப அங்கிருந்து ஹீரோ வராரு. அதை பார்த்து ஹீரோயின், டாங்டாங் நீ எப்பவுமே அப்பா எங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருப்ப இல்லையா, அதனாலதான் உன்னை பார்த்துக்கு இப்ப அப்பா வந்திருக்காரு, இதுக்கப்புறமா நீ அப்பா கூட தான் இருக்கணும்னு சொல்லி அப்படியே ஹீரோவை பார்த்து, பாரு டாங்டாங் இவர் தான் உன்னுடைய அப்பா, நீ இன்னும் கொஞ்ச நாள் அப்பா கூடயே இரு, அவர் உனக்கு நல்ல கதையெல்லாம் சொல்லுவாரு, உனக்கு எப்ப என்ன பாக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, நான் வரேன்னு சொல்றாங்க. ஆனாலும் டாங்டாங் ஹீரோயினை விட்டு போகவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் டாங்டாங்க சமாதானப்படுத்தி ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னவோ சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவும் ஷாக் ஆகி ஹீரோவுடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா ஹீரோவுடைய வீட்டுல இருக்க எல்லாரும் ஹீரோயினை பார்த்து வெளியே போன சொல்லி தள்ளி விடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க இருந்து ஹீரோ வந்து, நீங்க எல்லாரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, டாங்டாங் இப்ப காணாம போயிருக்கான், அவனை தேட அவளுடைய ஹெல்ப் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோயின், என்ன டாங்டாங் காணாம போயிட்டானான்னு சொல்லி ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோவுடைய அம்மா ஹீரோவை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமா, அவளே கூட நம்ம டாங்டாங்க மறைச்சு வச்சுட்டு உன் கூட ஒன்னா சேர இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு ராம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேண்டாம், நேத்து நைட் ஃபுல்லா ஹீரோயின் ஏன் கூட தான் இருந்தான்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோ ரொம்பவும் கோபப்படுறாங்க. அப்படியே இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு டாங்டாங்க தேட போறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க 2 பேருமே ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போய் டாங்டாங்க தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா டாங்டாங் ஹீரோயினுடைய வீட்டுல தான் இருக்கான். அப்படியே ஹீரோயினை பார்த்த உடனே, அம்மா நான் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹீரோ டாங்டாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க.
அதுல ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஹீரோயின் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ணல. நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சிருது. அப்படியே ஒரு நாள் ஹீரோவை மீட் பண்ணலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபுல் மப்ல ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே போறாங்க. ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததால அப்படியே ஹீரோயினும் ஒன்னா நைட் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததால இது எதுவுமே ஹீரோக்கு ஞாபகமே இல்ல. இந்த பிளாஷ்பேக்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில ஏதோ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட வராங்க. இவங்க பேரு பண்டி. ஹீரோயின் அங்கிருந்து ராம் கூட வராங்க. ராம் இப்ப அப்படியே ஹீரோயினை ஹீரோக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் அவங்களுடைய கைய புடிச்சிட்டு நின்னு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவும் கோவப்படுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப ஹீரோயின் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. ராம் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ரொம்பவும் ஸ்டொமக் பெயினா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ராம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ கோவமா அங்க வந்து ஹீரோயின் கிட்ட நீ ரொம்ப சீக்கிரமாவே காதல்ல விழுந்துடுற போலேன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அட போடாடே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலன்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயினுடைய கைய புடிச்சிட்டு நீ ரொம்பவும் நல்லவன் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்டு நீ எவ்வளவு கேவலமா வேணும்னாலும் நடந்துக்கோ. ஆனா நீ நடந்துக்கிற விதம் என் மரியாதையோ இல்ல என் பையனுடைய ஃபியூச்சரையோ ஸ்பாயில் பண்ற மாதிரி நடந்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்கிருந்து ராம் ஹீரோயினுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வராரு. ஹீரோவை பார்த்து ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ அவரை பார்த்து முதல்ல நீ உன்னுடைய இடம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அங்கிருந்து ஹீரோவுடைய ஃபேமிலி எல்லாரும் வராங்க. அவங்க கிட்ட நம்ம ராம் போய் உங்களை மாதிரியே உங்க பையனை நீங்க வளர்த்தி வச்சிருக்கீங்க. அவன் என்னைக்குமே ஹீரோயினுக்கு செட் ஆகவே மாட்டான்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ டாங்க கூட்டிட்டு ஹீரோயினை பார்க்க வராங்க. அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளவர் புக்கேவை கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை வாங்கிட்டு இப்போ ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ரொமான்டிக்காலாம் என்கிட்ட நடந்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ நான் அப்படிதான் நடந்துப்பேன், நீ என் கூட தான் இருக்கணும், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அட போடாடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. ஹீரோ ஹீரோயினுடைய கையை புடிச்சிட்டு உனக்கு ராம புடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. அப்படியே நீ ராம லவ் பண்ணிட்டு இருக்கியா இல்ல என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறாரு. அப்படியே ஹீரோயினை இழுத்து புடிச்சு நான் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நீ எனக்காக ஒரு லவ் ஃபீலிங்க ஃபீல் பண்றதானே, அதை ஏன் என்கிட்ட இருந்து நீ மறைக்க நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஆமா எனக்கு உங்களதான் பிடிச்சது, ஆனா இப்போ இல்ல, நீங்க என் பையனோட விஷயத்துல என்கிட்ட ரொம்பவும் மோசமா நடந்துக்கிட்டீங்க, அப்பவே நான் உங்க மேல வச்சிருந்த லவ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அங்கிருந்து அழுதுட்டே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயின் கிட்ட ஒருத்தவங்க வந்து உங்களை சிஇஓ மீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. இப்பதான் நமக்கு தெரியுது ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்கன்னு. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் நம்ம ராம பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவும் கோவமாகி ஆமா நான் ராம தான் காதலிக்கிறேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஹீரோ கோவமாகி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. பதிலுக்கு ஹீரோயின் ஹீரோவை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹீரோக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால ஹீரோ ஹீரோயின் அண்ட் டாங் எல்லாரும் ஒன்னா செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்காங்க. ஹீரோயின் தான் கேக்கவே தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப அப்படியே 3 பேரும் சேர்ந்து கேக் மேல இருக்கிற கேண்டல்ஸ ப்ளோ பண்ணுறாங்க. அப்படியே கேக் சாப்பிடும்போது டாங் ஏம்மா கேக் எங்கம்மா செய்ய கத்துக்கிட்ட, மகமட்டமான டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு யாருமே இந்த மாதிரி கேக்கெல்லாம் செஞ்சு கொண்டு வந்ததே இல்ல, இந்த லைஃபும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை புடிச்சு வச்சுட்டு சொல்லு நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு கேட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்றாங்க. ஹீரோயின் அடப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோ நாளைக்கு இருக்குடி உனக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆன உடனே ஹீரோ ஹீரோயினை ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நான் என்ன பண்றது, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு டாங் ஆசைப்படுறான், அதான் அந்த நிறைவேற்றலான்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உன்னையும் டாங்கையும் நல்லா பாத்துக்கிறேன், எனக்கு நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட்டா இருக்கணும், அது நீ இல்லாம முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறாங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாததால ஹீரோயின் ரொம்பவும் கோவப்பட்டு கார்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. நைட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து ராம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா எனக்கு ராம கண்டா கொஞ்சம் கூட பிடிக்காது, ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ராமவே தான் பிடிக்கும், லவ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோயின் ரொம்பவும் சேடாகி ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்து உனக்கு யார பிடிக்கும், என்னையா இல்ல ராமையான்னு கேக்குறாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம போறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினுடைய கைய புடிச்சிட்டு அவங்கள கிஸ் பண்றாங்க.
ஹீரோயின் இப்ப எதுவுமே சொல்லாம அவங்களும் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் க்ளோஸா இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை தடுத்து பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அப்ப சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே 2 பேருமே நைட்டை ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. மார்னிங் ஆகுது. ஹீரோயின் எழுந்திருச்சு ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு கிளம்ப போறாங்க. அதுக்குள்ள ஹீரோ புடிச்சு வச்சுட்டு மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினை பார்த்து, நீ ஏன் இந்த வீட்டுல தனியா இருக்க, நீயும் என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு டாங் டாங் கூட ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அங்க டாங் டாங் வந்து அவங்க 2 பேரையுமே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே 3 பேரும் ஒரு லவ்லியான ஃபேமிலியா செட் ஆகிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ரிங் கொடுத்து அப்படியே ஒரு ரோஸையும் கொடுத்து, இப்ப சொல்றேன் கேளு, ஐ லவ் யூ. இந்த உலகத்திலேயே நான் காதலிக்கிற ஒரே ஒரு பொண்ணு நீதான், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. ஹீரோயின் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப அப்படியே 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வராங்க. அப்படியே ஹீரோயினுடைய கைய புடிச்சிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 டேஸ் ஆன உடனே பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்பவும் கோவமா இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல 3 நாளா ஹீரோக்கு படுன்னு கேவலமா சமைச்சு போட்டே ஹீரோவை சாவடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க, என் மேல கோவமா, கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு பிரியாணி பண்ணி தரேன், ப்ளீஸ் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முன்னாடித்து பண்ண பழைய சோறத்தின்னு காலி பண்ணிருங்க, இல்லைன்னா இந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோ சிரிச்சுட்டு, ஏண்டி பழைய சோறை போட்டு என்ன போட்டு தள்ளிடலான்னு பிளான் பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க சாப்பிட்டுட்டு தட்டை கொடுத்தீங்கன்னா நான் போய் இன்னொரு தட்டு சோறு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ, ஐயோ வேண்டா சாமி, ஆள விடு அப்படிங்கிற மாதிரி பேசி அங்க ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ராம் குடும்பத்தை அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து, நான் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்கு தான் ஆல்ரெடி மண்டி கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சே, மண்டியை அவனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, ஹீரோயினை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோ ரொம்பவும் கோவமாகி ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா ராம் தடுக்க வரும்போது ஹீரோ ராம நல்லா அடிச்சிடுறாங்க. ஹீரோவோடைய அம்மாவும் அவங்கள 2 பேரையும் சும்மா இருக்க சொல்லி இப்ப சில போட்டோஸ் எடுத்து ஹீரோயின் கிட்ட வீசுறாங்க. அதுல பார்த்தா நம்ம ராமும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் இருக்கு. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் இப்போ ஹீரோவை பார்த்து, இதெல்லாம் போய், நான் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு, இப்ப நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும், இப்படி இருக்கும்போது நீ எப்படி என்ன இந்த மாதிரி ஏமாத்துறேன்னு கேக்குறாரு. ஹீரோயின் ராம் கிட்ட போய், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு, நீ எதுவுமே பேச மாட்டீங்களன்னு கேக்குறாங்க. ராம் ஹீரோயினை ரொம்பவும் டார்ச்சர் பண்றான்னு நினைச்சுதான் அவர் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிட்டு அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ராம் ஹீரோயினை பார்த்து, உனக்கு என்னாச்சு செல்லம், இந்த போட்டோஸ்ல உன்னோடைய முகமும் என்னுடைய முகமும் கிளியரா தானே இருக்கு, அப்புறம் என்ன கன்ஃபியூஷன் கேக்குறாரு. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவும் அழுதுட்டு இருக்காங்க. இத பார்த்து ஹீரோவுடைய அப்பா சேட் ஆகுறாரு. ஆனா ஹீரோவுடைய அம்மா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ரொம்பவும் கோபமாகி, நீ இப்ப என்னுடைய ஒய்ஃப், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகியிருக்கு, இப்படி இருக்கும் போது நீ எப்படி வேற ஒருத்தங்க கூட இப்படி எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி ரொம்பவும் கோவப்படுறாரு. ஹீரோ இப்ப அவருக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னதை கேட்டு ஹீரோவோடைய அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. ஹீரோ அவங்கள அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ண ஆபீஸ்க்கு போறாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் கூட பேச ரெடியாவே இல்ல. அதை பார்த்த ஹீரோயின் இப்போ ஹீரோவை பார்த்து, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களுடைய மேனேஜர் அண்ட் காட்ஸ் எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, என்ன அது ராமுடைய குழந்தையான்னு கேட்டுறாங்க. ஹீரோயின், என்ன நம்புங்க, இந்த குழந்தை உங்களுக்கும் எனக்கும் பிறக்க போற குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை நம்பாம, இதுக்கப்புறமா நீ முகத்திலேயே முழிக்காத, என் வாழ்க்கையில உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அப்படியே ஹீரோக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டே ஆன உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வராங்க. அப்படியே ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து கேட்கும்போது அவங்களும் ஹீரோயின் ஹீரோக்காக எழுதி வச்சிருந்த லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல ஹீரோயின், நான் உங்களை ரொம்பவும் காதலிக்கிறேன், என்னை நல்லா பாத்துக்கிட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருப்பேன், நீங்க டாங் டாங் நல்லா பாத்துக்கோங்கன்னு எழுதியிருக்காங்க. இப்ப அப்படியே ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் ஹீரோவை பார்த்து, அவங்கள எவ்வளவு காதலிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க அவளுடைய காதலுக்கு தகுதியே இல்லாதவருன்னு சொல்றாங்க, நீங்க அவளோட வாழ்க்கையில வராமையே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கிருந்து ஃபாஸ்டா கிளம்பி போய் ஒரு கேமரால பேசி லைவா வீடியோவை ரெடி பண்றாரு. அவர் என்ன ரெக்கார்ட் பண்றாருன்னா, நான் உன்னை இப்ப இங்க ஒரு பிசினஸ் மேனா பேசிட்டு இல்ல, என் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டா தான் பேசிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது, என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறமா தான் சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கே எனக்கு அர்த்தம் புரிஞ்சது,
நான் பண்ண தப்பையெல்லாம் நானே சரி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில புதுசா வரப்போற இன்னொரு புது குட்டி மகாராணி கூட. அதனால என்னை இன்னும் காக்க வைக்காத, ப்ளீஸ் என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம மண்டியும் வந்து ஹீரோ கிட்ட நான் ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவங்களுடைய போட்டோஸை கொடுக்குறாங்க. அப்படியே ஹீரோயின் இப்ப இருக்கிற அட்ரஸையும் நான் அந்த போட்டோஸ் பின்னாடியே எழுதியிருக்கேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ அங்கிருந்து வராங்க. ஹீரோயினை பார்த்து செல்லமே அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து ஹீரோயின் அந்த குழந்தைங்களை அங்கிருந்து போக சொல்லிட்டு ஹீரோ கூட வந்து பேசுறாங்க. ஹீரோ சாரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின், நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்க எந்த தப்பையும் செய்யலையேன்னு சொல்லி அப்படியே நீங்க என்னுடைய உலகத்துக்கு செட் ஆகிற பர்சன் இல்ல, உங்களுடைய உலகமே வேறன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே இப்போ பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ, எனக்கு நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி பஸ் பின்னாடியே வராங்க. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஒரு வண்டியில் இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் பஸ் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ மறுபடியும் எழுந்திருச்சு வராங்க. பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் பஸ்ல இருந்து கீழே இறங்கி வராங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. அப்படியே 2 பேருமே இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஒரு குட்டி பாப்பாவை கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய மொத்த ஃபேமிலியும் இப்போ ஒன்னதான் இருக்கு. ஹீரோவுடைய அம்மாவும் நம்ம டாங்டாங்க நல்லா பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ராம் ஹாப்பியா இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ராம் டாங்டாங்க கூட்டிட்டு ஹீரோ கிட்ட போறாங்க. ராம் பாப்பாவை பார்த்து இவ பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கான்னு சொல்றாரு. ராம் ஹீரோவை பார்த்து தெரிவாங்க போலான்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹீரோவுடைய அம்மா ஹீரோவை பார்த்து ஹீரோயின் எங்கன்னு கேக்குறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வராங்க. டாங் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி ஓடி போய் ஹீரோயினுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வர அப்படியே அங்கிருந்து இன்னொரு ஃபேமிலியும் வந்து சேர்றாங்க. அப்படியே ஹீரோ கிட்ட போய் என்ன உங்க பொண்ணு ரொம்பவும் டார்ச்சர் ஏதாவது பண்றாளான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஏன் பொண்ணாச்சே அப்புறம் எப்படி சும்மா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி எல்லாரும் வந்து ஒன்னா நின்னுட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஃபேமிலியா போட்டோ எடுக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.